ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா நெர்சன். டெத் கேமோட லாஸ்ட் எபிசோட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். போன எபிசோட் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஹீரோ வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க. அதனால அவன் கடைசி 2 சான்ஸ் என்ன பண்ணிட்டானா, அவனாவே வாண்டடா போய் செத்துட்டான். இது நம்ம ஹீரோட கடைசி சான்ஸ். இதுலயும் எப்படியே செத்துட்டு சீக்கிரமா நரகத்துக்கு போலாம் நம்ம ஹீரோ நினைக்கும் போது தான் மரணதேவதை என்ன பண்றானா, அவங்க அம்மாவோட உடம்புலயே நம்ம ஹீரோ அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். நீங்க நம்ம சேனலுக்கு வரது தான் ஃபர்ஸ்ட் டைம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முன்னாடி இருக்கிற எபிசோட் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். மறக்காம அதை போய் பாத்துருங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் போட்டு விடுங்க. ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. சரி வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஹீரோ என்ன பண்றது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா உடம்புக்குள்ள வர வந்துட்டாங்க. எப்படி சாவா இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டைமண்ட் மாதிரி ஒன்று வரலைங்க, ஞாபக சக்தி திறமையா கிடந்தது. அது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்குது. ஹீரோ அதையே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மண்டைக்குள்ள வந்து பூந்துக்குது. ஹீரோ இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்திருக்கான் அவங்க அம்மா பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு இப்பதான் புரியுது அவனுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு சின்ன வயசுல நிறைய கனவு இருந்திருக்கும் போல, நிறைய சாதிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் பிறந்துடுறான். அப்புறம் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு 4 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இருந்துட்டு இறந்துடுறாரு. நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்க, அவங்க மட்டும் தான் தனியா நம்ம ஹீரோவை பாத்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோட அம்மா ஆபீஸ்ல ஒரு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லைன்னு கால் பண்றாங்க. அவங்க டக்குன்னு வேலை எல்லாத்தையும் நிறுத்திட்டு நம்ம ஹீரோவை பார்க்க போறாங்க. போய் அவனை ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோட அம்மா வேலைக்கு போகும்போது அவங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்க்க போனாங்கல்ல, அதனால அவங்களும் ரோட்ல எல்லாம் போராட்டம் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களை திருப்பி வேலையில சேர்த்துக்கல. அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா துணி தைக்கிற வேலை, இந்த மாதிரி வீடு கிளீன் பண்ற வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படியே இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ எப்படியே படிக்க வச்சிடறாங்க. காலேஜும் நம்ம ஹீரோ முடிச்சிடறாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு காலே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ நம்பர்ல இருந்து கால் வருது. வேற யாரோ நம்ம ஹீரோ மொபைல்ல இருந்து பேசுறாங்க. அவங்க இவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பையன் மாடியில இருந்து குச்சி சூசைட் பண்ணிக்கிட்டான், கொஞ்சம் நீங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அம்மாவை கூப்பிடுறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அதிர்ச்சி தாங்க முடியாம அந்த இடத்துல மேகப்பட்ட கீழே விழுவுறாங்க. அப்புறமா இவங்க இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற டாக்டர் வந்துட்டு இவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்க பையனோட பாடி தானே அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணுங்க பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்ல இவங்களும் பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு மனசே உடஞ்சிருச்சு. இவங்க உடனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹீரோட பாடியை பார்த்துட்டு அம்மா வந்திருக்கும் பாரா எந்திரி நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா இவங்க கண்ணு முன்னாடியே நம்ம ஹீரோட பாடியை போட்டு எரிக்கிறாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையை வெறுத்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா வந்துட்டு இவங்க வேலைக்கு போறாங்க. இவங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாம் இவங்க இல்லாதப்ப என்ன பேசிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அவளே ஒரு துரதிருஷ்டம் முடிச்சவ, அவங்க கூட பேசாத, அவங்க கூட பேசுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லாதப்ப வேற மாதிரி பேசுறாங்க. ஹீரோ இருந்துட்டான்னு ஆல்ரெடி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்புறம் இவங்க எல்லாம் அப்படி பேசவும் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க பாட்டுக்கு. இந்த மாதிரி அவங்க அம்மா வாழ்க்கையில் நடந்த எல்லாமே நம்ம ஹீரோட மண்டைக்குள்ள இப்ப வந்துருச்சு. ஹீரோ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்றாங்க, நம்ம அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்மளை வளர்த்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன்னு யோசிச்சு பாக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மறந்து வந்துட்டு அடிக்கடி நம்ம ஹீரோட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு இது பெரிய தப்பா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என்ன நினைச்சு வருத்தப்பட யார் இருக்கா அந்த உலகத்துல அப்படின்னு சொல்லியிருக்கான். மறந்தவதிக்கு தெரியுங்க அவங்க அம்மா நம்ம ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அப்படி கேட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோ இப்பதாங்க அதை நினைச்சு பார்த்து ஃபீல் பண்றான். ஓ இதனாலதான் அவ கேட்டிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான் பாத்தீங்கன்னா, நான் எங்க அம்மாவோட வாழ்க்கையை வாழ்றேன், நான் பண்ண தப்புக்கெல்லாம் இதுதான் பிராச்சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். நம்ம ஹீரோ இப்ப அவங்க அம்மா உடம்புக்குள்ள தானே இருக்கான். அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நல்ல சீக்கிரமா வேலைக்கு போய்கிட்டு இருக்கான் ட்ரெயின்ல. ஹீரோ ட்ரெயின்ல சுத்தி முத்தி பாக்குறான். எல்லாம் ஒரு வயசானவங்களா இருக்காங்க. அப்புறமா தான் நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, வயசான காலத்துல நம்ம அம்மாவை கஷ்டப்பட விட்டுமே, நம்ம சூசைட் பண்ணிக்கிறது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா வேலை செய்யற இடத்துக்கே போயிட்டான். போனதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட வேலை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கிளம்பலான்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறான். போகும்போது ஒரு படிக்கட்டு இருக்கு. பாதி தூரம் ஏறினதுக்கு அப்புறம் டயர்ட் ஆயிட்டாங்க, அவனால ஏற முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ரொம்ப வயசானவங்கள, அவங்க உடம்பு தானே இருக்கான். அதனாலதான் அப்புறம் வேற வழி இல்லாம எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போறாங்க. அப்புறமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கால் வலிக்குதுன்னு கால் அமுத்தி விட்டுட்டு இருக்காங்க. அவங்களே கால் வலிக்கு ஏதோ மருந்து இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டுக்குள்ள தேடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புக் மாதிரி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்புக். அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட பேர்ல நிறைய பணம் போட்டு வச்சிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா தாங்க. ஹீரோ சின்ன வயசுல ஒரு டைம் தூங்கிட்டு இருப்பான். அப்ப இவங்க போய் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல போய் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, பேங்க் அக்கௌண்ட்ல உன் பேர்ல நிறைய பணம் போட்டு வைக்கிறேன், அப்புறமா பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோக்கு தான் அவங்க அம்மாவோட ஞாபக சக்தி எல்லாம் இப்ப வந்துருச்சு. அதனால இதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு ட்ரெயின்ல தூங்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்புறமா ட்ரெயின் ஒரு இடத்துல நிக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு வேக வேகமா ட்ரெயினை விட்டு இறங்குறான். இறங்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் ஒரு வேற ஸ்டாப்ல இறங்கி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ இறங்க வேண்டிய இடத்த விட்டு ஒரு ஸ்டாப் முன்னாடியே இறங்கிட்டான். அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ஊர்ல செத்தவங்க போட்டோ எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அதனால வந்து நம்ம ஹீரோ இருக்க இடத்துல இருந்து பக்கம் தான். அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க போறான். நம்ம ஹீரோட போட்டோ அங்கதான் வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா ஞாபக சக்தி இருக்கு இல்லைங்க, அதை வச்சு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அவனுக்கு ஒண்ணு தெரியுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்க, அவங்க வேலையை முடிச்சுட்டு டெய்லியுமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு ஒவ்வொரு நாள் அழுதுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் அழுதுகிட்டே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோட போட்டோ பார்த்துட்டு என்ன மன்னிச்சிரு, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு
சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த ஒரு அம்மாவும் அவன் குழந்தைய சாக விட மாட்டான், நான் போய் இந்த தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்றான். எந்த ஒரு அம்மாவும் அவன் குழந்தைய சாக விட மாட்டான், நீ செத்ததுக்கு முழு காரணமும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றான். அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு ஜென்மம் இருந்துச்சுன்னா நீ என் குழந்தையா பிறக்காத, நல்ல பணக்காரங்களே யாராச்சும் இருப்பாங்களா, அவன் குழந்தையா பிற, அப்பதான் நீ சந்தோஷமாவாச்சு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டெய்லியுமே நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து புலம்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னொன்னு நினைச்சு பாக்குறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ உயிரோடு இருக்கும்போது அவங்க அம்மாட்ட ஒண்ணு கேட்டிருப்பான், உங்களுக்கு எங்கேயாச்சும் வெளியே போகணும்னு ஆசையா, ஏதாவது இடத்துக்கு போகணும்னு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, எனக்கு பெருசா ஒன்னும் ஆசை இல்ல, சின்ன வயசுல இருக்கும்போது நானும் உங்க அப்பா நீ எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிருந்திருப்போம். அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு பெரிய மலை இருக்கும், அந்த மலையில இருந்து பார்த்தா எல்லாமே சூப்பரா இருக்கும், அந்த இடத்துக்கு மட்டும் எனக்கு போகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு இவன்ட்ட சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்லியிருப்பான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு மட்டும் வேலை கிடைக்கிட்டு உங்களை ஃபர்ஸ்ட் நான் அந்த இடத்துக்கு தான் கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவுக்கு அது ஞாபகம் வந்திருக்கு. நம்ம ஹீரோ அவங்க அம்மா உடம்புக்குள்ள வந்துட்டு யோசிக்கிறாங்க, சரி அவங்க கடைசியா ஆசைப்பட்டு கேட்டது தான், எதையாச்சும் நிறைவேற்றும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு மலையேறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ரெடியா நிக்கிறாங்க அந்த மலையில ஏறதுக்காக. மலையேறதுக்கே காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து போற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு மெதுவா நடந்து போறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு போறான், என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி மலை ஏறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி இந்த மலை ஏறி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காடு மரம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் நடக்கிறான். நடந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறான் நடக்க முடியாம. அவங்க அம்மாவும் ரொம்ப வயசானவங்க, அவங்க உடம்புக்குள்ள தான் நம்ம ஹீரோ இருக்கும். அதனால அவனால ரொம்ப நடக்க முடியல, கால் வலின்னு உட்காந்துக்கிட்டான். பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம அம்மாவோட ஆசை, என்ன ஆனாலும் சரி நம்ம இதை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு எந்திரிக்கிறாங்க. மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க பொறுமையா. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லைங்க, தட்டு மாதிரி அப்படியே மலையோட உச்சிக்கு வந்துட்டான். உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாக்க அந்த இடம் பாக்குறதுக்கே அப்படியே ரொம்ப அழகா இருக்குது. நம்ம ஹீரோ கடைசியா சின்ன வயசா இருக்கும்போது வந்தான், அதனால அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. இப்ப அவனுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ இருக்கும்போது அவங்க ஆசையை நிறைவேற்றல, நான் செத்ததுக்கு அப்புறமாச்சும் உங்க ஆசையை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கை பிடிச்சிட்டு அவனும் அவங்க அம்மாவும் அந்த அழகான இடத்த வேடிக்கை பாக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட உடம்புக்குள்ள வந்துட்டு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்த. அப்புறமா இருட்டாயிருச்சு, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கிளம்புறான் நம்ம ஹீரோ. மலையேறி ஏற்கனவே டயர்ட்ல இருந்தான். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா ரொம்ப வயசானவங்க இல்ல, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. போற வழி ஒரு இடத்துல இறக்கமா இருந்துச்சு, அங்க இருந்துட்டு நம்ம ஹீரோ இறங்கலான்னு ட்ரை பண்றான், கால் தடுக்கி கீழே விழுந்துட்டான். ஹீரோ 4-5 குட்டிக்காரன் அடிச்சு கீழே போய் விழுகுறாங்க. அப்புறமா என்னாச்சு ஏதாச்சுன்னு காலை பாக்குறான், கால் ஏதோ பிராக்சர் ஆயிடுச்சு போல, கால்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு, கை முகம் எல்லாத்துலயும் சரியான அடிங்க. நம்ம ஹீரோவால எந்திரிக்கவே முடியல. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான், யாராவது இருக்கீங்களா வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே வரலைங்க நம்ம ஹீரோவை பார்த்த. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மலை ஏறினதே லேட்டு, வந்ததும் அன்டைம், அதனால எல்லாமே கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோவால நடக்க முடியல, அதனால என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அப்படியே தவழ்ந்துகிட்டே போறாங்க கொஞ்சம் தூரம். நம்ம ஹீரோவால சுத்தமா முடியல, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறான் அதே இடத்துல. நம்ம ஹீரோ வந்துட்டு பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க, ஏன்னா நம்ம ஹீரோவோட கடைசி சான்ஸ் இதுதான், இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ செத்தா நரகத்துக்கு தான் போவான். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா உடம்புல இருக்காங்க, அதனால என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அவங்கள சாவிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தவழ்ந்துகிட்டே போறாங்க மெதுவா. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற கடைசி எனர்ஜி தீர்ற வரைக்கும் அப்படியே தவழ்ந்துகிட்டே போறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு மக்கள் நடப்பாங்கல்ல மலை ஏறதுக்காக, அந்த ரோடு வரைக்கும் வந்து டைமா இருக்கனால யாருமே இல்ல அந்த இடத்துல. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டான், ஃபுல் எனர்ஜி ட்ரைன் ஆயிடுச்சு அவனுக்கு. ஹீரோ அப்புறமா மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறான். ஹீரோ செத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லயே எந்திரிச்சு பாக்குறாங்க. அப்புறமா தான் நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்றான் அவன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. யாரோ அவனை வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு வந்து சேர்த்தி இருக்காங்க. ஹீரோ கால்ல தான் அடிபட்டு இருந்துச்சுல, அதனால காலை பாக்குறான், கால்ல எல்லாம் கட்டுப்பட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, அம்மா நீங்க நல்ல வேலை சாகல, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறமா தாங்க நம்ம ஹீரோ ஒன்னு யோசிக்கிறான், அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சூசைட் பண்ணி செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட அம்மாவுக்கு போன் பண்ணாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து, ஹீரோட உடம்பு அடையாளம் காமிக்கிறதுக்காக. நம்ம ஹீரோ செத்து கிடந்த பார்த்து அவங்க அம்மா வந்துட்டு கதறி அழுதாங்கல்ல, அது ஞாபகத்துக்கு வருது நம்ம ஹீரோவுக்கு. நம்ம ஹீரோ செத்து கிடந்தப்ப அவங்க அம்மா எவ்வளவு ஃபீல் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அம்மாவோட உடம்புல இருந்துட்டு சாவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறமா தாங்க நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறான், சூசைட் பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவோட உடம்புக்குள்ள இருந்துட்டு ஹாஸ்பிட்டலே அழுதுகிட்டே இருக்கான் ரொம்ப நேரமா. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு முடிவுக்குறான், அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட உடம்புக்குள்ளே உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே அவங்க அம்மாவோட உடம்புக்குள்ளேயே ரொம்ப வருஷமா இருக்காங்க. எவ்வளவு வருஷம் பாத்தீங்கன்னா 32 வருஷம் இருந்திருக்காங்க நம்ம ஹீரோ. அவங்க அம்மாவோட உடம்புக்குள்ள ஒரு தனி வீட்டுல இருக்காங்க. அந்த வீடு எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மா தான் ஆல்ரெடி பணம் சேர்த்து வச்சிருந்தாங்களா நம்ம ஹீரோவோட பேர்ல வீடு வாங்குறதுக்காக. அதை வச்சுதான் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த வீடு வாங்கியிருக்கான், நம்ம அம்மா கடைசி காலத்திலேயாச்சும் நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ அவங்க அம்மாவோட உடம்புக்குள்ள வந்துட்டு ஏதோ ஒரு போட்டோவை பிடிச்சி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன போட்டோன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோ அவங்க அம்மா அப்புறம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு 3 பேர் சேர்ந்து அந்த போட்டோவை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துக்கிட்டே என்னவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன யோசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கொலையா இருந்திருக்கேன், ஒவ்வொரு நாள் பயந்துகிட்டே வாழ்ந்திருக்கேன், வாழ்ந்துட்டு எப்படியோ கடைசியா அந்த பயம் தாங்க முடியாம நானே செத்துட்டேன் தற்கொலை பண்ணிக்கிட்டு. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில கஷ்டங்கிற ஒரு சின்ன பாட்டு தான், அதுக்கடுத்து வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இருக்கு. 12 டைம் செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவோட உடம்புக்குள்ள வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோ செத்துட்டாங்க. அப்புறம் என்னங்க உங்களுக்கே தெரியுமே வழக்கம் போல நம்ம ஹீரோ வந்துட்டு எப்பயும் செத்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு வருவாங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு மரண தேவதை கிட்ட போறான். இடத்துல ஒரு
வாட்ச் இருக்கும் இல்லைங்க, நம்ம ஹீரோ ஒவ்வொரு டைம் செத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நம்பர்கிட்டயும் அந்த முள்ளு போகும்ல, அந்த வாட்ச்ல இருந்துட்டு முள்ளு காணாம போகுது திடீர்னு. ஏன்னா நம்ம ஹீரோவோட 12 சான்ஸும் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ 12வது சான்ஸ்ல உயிரோட இருந்துட்டான் கடைசி வரைக்கும். அதனாலதான் அந்த வாட்சோட முள்ளு இருந்துட்டு காணாம போயிருச்சு. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு மரண தேவதைட்டு போய் பேசுறான். பேசும்போது எப்பயுமே கோவமா தானே பேசுவான், இப்ப இருந்துட்டு சாந்தமா பேசுறாங்க. ரொம்ப என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நான் இதை உன்ட்ட சொல்லுவேன்னு நினைச்சே பார்க்கல, நானே உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பாக்குறதுனால அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு இவர் வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அப்பவே தெரிஞ்சா நீ எப்பயும் வரதை விட லேட்டா வரும்போதே நீ ரொம்ப நாள் உயிரோட இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறான். ஹீரோ வந்துட்டு ஆமா ரொம்ப நாள் உயிரோட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறமா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ முட்டி போட்டாங்க, முட்டி போட்டு இவளை பார்த்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவனை கெஞ்சி கேட்கிறேன், உன் காலில் கூட விழுறேன், தயவு செய்து அந்த துப்பாக்கி எடுத்து இன்னொரு டைம் சுடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரிஜினல் உடம்புக்கே போனா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வந்துட்டு என்ன சொல்றான்னா, உனக்கு எடுத்து வச்ச புல்லட்லாம் முடிஞ்சு போச்சுரா, உனக்கு 12 தான், அதோட முடிஞ்சது சான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அழுதுகிட்டே என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, துப்பாக்கி எடுத்து என்ன ஒரே டைம் சுடு, நான் என்னோட ஒரிஜினல் லைஃப்ல ஒரே ஒரு டைம் மட்டும் வாழ்ந்துக்கிறேன், ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. மரணத்தை வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அப்படி என்ன சார் போய் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ உடனே அழுதுகிட்டே சொல்றாங்க, எங்க அம்மா வந்துட்டு என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்துக்கிட்டாங்க, வளர்த்துனாங்க, படிக்க வச்சாங்க, ஆனா நான் வந்துட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றான். மட்டும் இல்லாம அவங்கள ஒரு டைம் ஆச்சு நான் பார்க்கணும், அவங்கள கட்டி பிடிச்சு நான் அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேயே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம மரணத்தை வந்துட்டு ஹீரோவை பார்த்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, கடைசியா ஜெயிச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு எதுவுமே புரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் உன்ட்ட ஆல்ரெடி ரூல்ஸ் சொல்லியிருக்கேன்ல, நான் உனக்கு 12 சான்ஸ் கொடுப்பேன், அதுல ஏதாவது ஒரு சான்ஸ்ல நீ ரொம்ப நாள் உயிரோட வந்துட்டுனா நீ வின் பண்ணிடுவேன், நரகத்துக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்கப்புறமும் நீ நரகத்துக்கு போகணுமா இல்லைங்கிறத கடவுள் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ வந்துட்டு அழுதுகிட்டே இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்துட்டு இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ கேட்ட மாதிரி உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்ட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்ல நம்ம ஹீரோ உடனே அழுதுகிட்டு இருந்தவன் எந்திரிச்சு பார்த்துட்டு என்ன மெய்யாலுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு, இந்த கன்ல ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு, சுடும்போது கரெக்டா அந்த புல்லட் ஃபயர் ஆச்சுன்னா உனக்கு லக் இருக்கு, உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ உடனே வந்துட்டு புல்லட் கரெக்டா ஃபயர் ஆகலன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரணத்தை பார்த்து கேட்க, அதுக்கப்புறம் என்ன உன்ட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே உன்னை கடவுள்கிட்ட அனுப்பிச்சிருவேன், அவங்க உன்னை நீ நரகத்துக்கு போகணுமா வேணாங்கிறத முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றா. இது சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டே கன்னை கொடுக்குறாங்க, இந்த உன் வாழ்க்கையை நீயே முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன்னை வாங்கிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கண்ணையும் அவளையும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் மனசை கல்லாக்கிட்டு சரி இதை விட்டா வேற வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அவன் நெத்தியில வச்சுக்கிறான். அவனை கன் எடுத்து நெத்தியில வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லா சாமியும் வேண்டாங்க, எப்படியோ இந்த ஒரு சான்ஸ்லயாச்சும் நல்லதா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு துப்பாக்கியோட டிக்கர் அழுத்துறான். துப்பாக்கி ஃபயர் ஆகிற சவுண்ட் மட்டும் கேக்குது. அப்புறமா அந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. அப்புறம் ஏதோ ஒரு மொட்டை மாடியை காட்டுறாங்க. இது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவனோட ஒரிஜினல் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் சூசைட் பண்ணிக்கிறான்ல அந்த இடம் தாங்க. நம்ம ஹீரோட போனுக்கு அவங்க அம்மா கால் பண்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் சூசைட் பண்ணிக்கும் போது அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க, அவங்க கூட எடுக்காம அப்படியே சூசைட் பண்ணிப்பாங்க இல்லைங்க, அதே மாதிரி சீனை காட்டுறாங்க. ஆனா இந்த டைம் நம்ம ஹீரோ வந்துட்டு போனை எடுத்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். நம்ம ஹீரோ திரும்பவும் உயிரோட வந்துட்டான், அவனுக்கு இன்னொரு சான்ஸும் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதாங்க, டெத் கேம் சீரிஸ் முடிஞ்சது. எனக்கு பர்சனலா இந்த சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பாக்குறீங்க, பாக்குறவங்கள ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதோ ஒரு படத்தை நரேட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணி விடுங்க, கண்டிப்பா நாங்க அதுல ஒரு வீடியோ மேக் பண்றோம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமைக்குங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோ டக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். பாய் பாய்.